நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஒரே மாதத்தில் இந்த ஒரே வருஷத்துல குறிப்பிட்டு 3 கிரக பயிற்சி நடைபெறப் போகுது. அந்த 3 கிரக பயிற்சியின் மூலமாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியில் ஆரம்பித்து உங்க வீட்டுக்கே வரப்போகும் மாயன். ஆமாங்க, அதை பத்தி விரிவா விளக்கமா இன்றைய பதிவுல பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 7.5 சனி நடக்குது. இப்போ ஜென்ம சனியாவும் மாறிடுச்சு. மீன ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் பயம் அச்சம் உங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னும் வரல. இப்போதைக்கு புரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருக்கிறாரு. 2027 தான் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. சரிங்களா? ஸோ இப்போ அதற்கு முன்னதாக நீங்க தயார்படுத்திக் கொள்வது நல்லது. எந்தெந்த ஒரு காரியத்துல ஸோ அதுக்கு முன்னதாக சில நல்ல நேரங்கள், சில நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலம், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதுக்குண்டான தயார் நிலையில இருந்துட்டா அதுல இருந்து தப்பித்து கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு மற்ற கிரகங்கள் கொடுக்கிறார்கள். ஸோ அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. சொத்து பத்துக்களை சேர்த்துக்குங்க, நடக்க வேண்டிய நல்லதை நடத்திக்கங்க. அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். ஸோ அதுல மிக முக்கியமா ஒரே மாதத்துல 3 கிரக பெயர்ச்சி நடக்க போகுது. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி, அதாவது 14ஆம் தேதி மிட் நைட்ல குரு பயிற்சி நடக்க போகுது. அதற்கு அடுத்தபடியா 18ஆம் தேதி மே 18ஆம் தேதியா ராகுகேது பயிற்சிகள் நடைபெற போகுது. 3 கிரக பயிற்சி நடக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது? குறிப்பிட்டு உங்கள் மீனத்திற்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்த குருபான் 4ஆம் வீட்டுக்கு மிதுன ராசிக்கு மாற போறாரு. குரு 4ல் இருக்க போறாரு. அடுத்தபடியா 7ஆம் வீடான கன்னியில் இருந்த கேது அடுத்த 6ஆம் வீடான சிம்மத்துக்கு இடம் மாற போறாரு. அப்போ கேது எங்க இருக்கிறார்? 6ஆம் வீட்டுல இருக்க போறாரு. அதுக்கடுத்து ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்து ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவான் அப்படி இடம்பெயர்ந்து 12ஆம் இடம் கும்பத்துக்கு போறாரு. அப்போ ராகு எங்க இருக்கிறார்? 12ல் இருக்கிறாரு. ஸோ 12ல் ராகு, 6ல் கேது, 4ல் குரு பகவான். ஸோ ஒரே மாதத்துல இந்த மே மாதம் மட்டுமே இந்த 3 கிரக பயிற்சி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கிரக பயிற்சியால் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன். அந்த புதன் பகவானுக்குரிய வீடு அப்படின்னா மிதுனம் மற்றும் கன்னி. ஸோ இந்த 2 வீடுமே புதன் பகவானுக்குரிய வீடு தான். ஸோ ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடியது மீன ராசியில. இல்லையா? புரிஞ்சுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு 4ல் இருக்கிறார். சரிங்களா? அதாவது எங்க இருக்கிறாரு? உங்கள் நட்சத்திராதிபதியான புதனுடைய வீடான மிதுன ராசியில் இருக்கிறார் குரு பகவான். ஸோ அங்க போய் அமரக்கூடிய குரு பகவான், ஏன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவான் ஒருத்தர் மட்டுமே பல காரியத்துக்கு நன்மையை செய்வார். அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன வாய்ப்பை குரு கொடுக்க போறாரு அப்படின்னா, படிப்பை கொடுக்க போறார், கல்வியை கொடுக்க போறாரு. நல்ல ஒரு விஷயத்தை துணையா புரிஞ்சுங்க. படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடிய தடை விலகுது. படிச்சுக்குங்க, வாழ்க்கையை மாத்திக்குங்க. ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வேலை தொழிலுக்காக, பிசினஸ்க்காக எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, ஒரு ஜாபுக்காக படிக்க வேண்டியது இருக்கா, இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. படிப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் அந்த படிப்பில் வெற்றியும் கொடுக்கக்கூடியது. அதே போல அரசு தேர்வுக்கு வாங்குற மார்க் பத்தல, பரீட்சையில எடுக்கிற மார்க் பத்தல, அடுத்த முயற்சி, அடுத்த அட்டம் கண்டிப்பா போடுங்க. ஸோ கொஞ்சம் கூட அந்த முயற்சியை விட்டுறாதீங்க. ஸோ 4ல் குரு இருக்கும்போது கல்விக்கு யோகம் உண்டு. அந்த கல்வி எதன் அடிப்படையாக இருந்தாலும் அது நல்ல லாபங்கள் உண்டு. சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு எழுதுறீங்க, அரசு தேர்வுக்கு எழுதுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு எழுதுறீங்க, தாராளமாக எழுதுங்க. கண்டிப்பாக அந்த மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. வைத்த அரியர் சரி செய்யப்படும். படிப்பு பாதியில் நீக்கிதா சரியாகும். தொழிலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்குங்க, புதுசாக படிங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதே போல சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கும். வெளியில பேசிக்கிட்டு இருப்பீங்க, வெளியில ஒரு முயற்சியை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அந்த முயற்சி இப்பொழுது பலித்தமாகும். வீடு வரை அது பலித்தமாகும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உறவுகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ஸோ இவங்க கிட்ட நீங்க வெறும் வார்த்தைகளாக எப்போ சொந்த வீட்டில் போய் அமர போறீங்க அப்படின்னு வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஒரு வார்த்தை இப்போ நிஜமாகும். கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய, வாங்கக்கூடிய, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த பிளானிங், அந்த திட்டமிடுதல் பழிக்கப்படும். அதுக்குண்டான பணம் வேணும்ல, அந்த பணத்தையும் குருவான் கொடுப்பாரு. அதுக்குண்டான வழியை சோர்ஸை கொடுக்க போறாரு. ஸோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனிவான் வருவதற்கு முன்பாக நீங்க ஒரு சொந்த வீட்டில், சொந்த நிலத்தில் அமர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக பண்ணிக்கலாம்.
அதற்கு குருவான் உங்களுக்கு சாதகமாக இருக்க போறாரு. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா தொழிலுக்குண்டான மாற்றம், தொழிலுக்குண்டான பெயர் மாற்றம் அல்லது சில தொழிலாளர்களை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்குங்க. அதே போல் திருடு போன பொருள், தொலைந்து போன பொருள், விட்டு விலகி போன உறவு வந்து சேர வாய்ப்பு உண்டு. ஸோ அதை வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். அடுத்தபடியாக அந்த கேது பகவான் 7ல் இருக்கக்கூடிய கேதுவான் மே மாதம் 18ஆம் தேதி இடப்பெயர்ச்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு வந்து சேர்றாரு இல்லையா? சிம்மம் 6ஆம் வீடு. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கணக்கு வழக்கில் நீங்கள் விட்ட கோட்டை, அதாவது கடன் வாங்குற விஷயத்துல நீங்க ஏமாந்துருப்பீங்க, அந்த ஏமாற்றிலிருந்து நீங்க இப்ப தப்பிக்க முடியும். பணங்காசு கொடுத்த இடத்துல அந்த பணங்காசை வசூல் பண்ணிக்கிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் பிரச்சனை அப்படின்றது ஒரு முடிவுக்கு வரும். அதே போல ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை நடக்கா, சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிப்பதற்கு உங்களுடைய ஆப்போனன்ட் பார்ட்டியே ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வருவாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அந்த பிரச்சனையை, எதிரிகள் பிரச்சனையை முடிச்சிக்க முடியும். அதே போல தாங்க அந்த நோய் பிரச்சனை, கண்டிப்பா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த வியாதி, என்ன பிரச்சனை, உடல் மாத்தி மாத்தி உடல்ல வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது நோய் பிரச்சனை வந்துட்டு அதுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு. ஏன்னா 7ல் கேது இருந்தப்போ உறவுகளுக்கும் உங்களுக்கும் மருத்துவ செலவு பண்ணி பண்ணி நிறைய காசு வீணாயிருக்கும். இனி அப்படி இருக்காது. அதனால இனிமே உணவு முறையை மாத்தி உடம்ப பாதுகாத்துக்குங்க. இனிமே அந்த மாதிரி நோய் பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்குங்க. சரிங்களா? அடுத்தபடியா ஜென்மத்திலிருந்து ராகு 12க்கு போறாரு. கண்டிப்பா வீண் அலைச்சல், தேவையில்லாத பயணம், தேவையில்லாத நேர விரைய செலவு இனி இருக்காது. ஏன்னா 12க்கு ராகு போயிடுறாரு. ஓகேங்களா? 12ல ராகு இருக்க போறாரு. கண்டிப்பா அதுல ஒரு நன்மைகள் நடக்கும். மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடமாற்றம், வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த 3 கிரகம் சேர்ந்து கொடுக்கும். அது உறுதியான முறையில் அந்த மாற்றத்தை கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை சரியான பயன்படுத்தி நீங்க ஒரு இடத்த மாத்தினீங்க, ஒரு வீட்டை மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மை உண்டு, ஒரு திருப்தி உண்டு. கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல வெளியில் போட்ட பணம் வசூலாகும், வீடு தேடி வரப்போகும் பணம், சொத்து, உங்களுடைய பங்கு, ஷேர் போன்ற விஷயங்கள் வந்து சேரும். சரிங்களா? ஸோ இந்த 3 கிரக பயிற்சியில உங்க ராசிக்கு ஜென்ம சனி நடந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ 12ல் போய் அமரக்கூடிய ராகு பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, வெளிநாடு பிரச்சனை, இவை அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் பெருசாக்கி ஒரு முடிவையும் தீர்ப்பையும் கொடுத்துருவார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் 6ல் கேது போய் அமர்றதுனால கண்டிப்பா எதிரிகள் ஓய்ந்து போவார்கள், துரோகிகள் விலகுவார்கள். 4ல் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பா உங்களுக்கு உண்டான மன நிம்மதியை கொடுப்பார். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா இந்த 7ரை சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய, ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள், சொத்துகள், உறவுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு புதிதாக உருவாகக்கூடிய தருணமாக இந்த 3 கிரக பயிற்சியுமா கிடைக்கும். அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பண்ண வேண்டிய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஜென்மத்துல சனி பகவான் போய்கிட்டு இருக்காரு இல்லையா? அதனால ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம், உடை தானம், இந்த வஸ்திரம் சொல்லக்கூடிய உடை தானத்தை சனிக்கிழமைக்கு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே போல கோயில்களில் உழவார பணிகளில் கலந்துக்குங்க, அது ரொம்ப ரொம்ப தேவார திருவாசகம் படிப்பதில் உங்களுடைய ஈடுபாடை செலுத்திக்கிங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை பண்ணும்போது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம சனியால் ஒன்றும் நடக்காது, பெரிய ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை வராமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. நான் இன்றைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி படம் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.